விஷ்ணு சஹஸ்ரநாமம். இன்று ஒரு திருநாமம், 150ஆம் திருநாமம். ஜேத்ரே நமக. இந்திரனின் சபைக்கு நாரதர் சென்றபோது நாரதரை சீண்டி பார்க்கும் நோக்கில், முக்கண்ணனான ருத்ரனுக்கு நிகரான தெய்வம் இல்லை என்றான் இந்திரன். அதை கேட்ட நாரதர், திருமாலுக்கு 3வது கண் இல்லாவிட்டாலும் அவர் அனைத்தையும் அறிந்தவர், அவருக்கு யாரும் நிகரில்லை என்றார். ருத்ரனே வலிமையானவர் என்றான் இந்திரன். திருமாலே அனைத்திலும் வல்லவர் என்றார் நாரதர். இப்படியே வாக்குவாதம் முற்றி போக, இந்திரா, நீ ருத்ரனிடம் சென்று திருமாலோடு போர் புரிய அவர் தயாரா என்று கேள் என்று கூறினார். ஆஹா, இது நல்ல வாய்ப்பு என்று சொன்ன இந்திரன் சடக்கென தேவலோகத்திலிருந்து புறப்பட்டு கைலாயத்துக்கு சென்றான். இந்திரனை வரவேற்ற ருத்ரன், என்ன விஷயமாக வந்திருக்கிறாய் என்று கேட்டார். நடந்தவற்றை சொன்ன இந்திரன், நீங்கள் திருமாலோடு போர் புரிய தயாரா என்று கேட்டான். நான் எப்போதும் ராமநாமத்தை ஜபம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படி திருமாலை எதிர்த்து போர் புரிய முடியும்? அது முறையல்ல என்றார் ருத்ரன். ஆனாலும் இந்திரன் விடவில்லை. உங்களை நம்பி நான் நாரதரிடம் வாக்களித்து விட்டேன், தயவு செய்து எனக்காக நீங்கள் போர் புரிய வாருங்கள் என மன்றாடினான். திருமாலுடன் போர் புரியும் எண்ணம் இல்லாவிட்டாலும் இந்திரனின் வற்புறுத்தலால் விஸ்வகர்மாவிடம் சொல்லி எனக்காக ஒரு புதிய வில்லை தயாரிக்க சொல், அந்த வில்லை கொண்டு நான் போர் புரிகிறேன் என்றார் ருத்ரன். விஸ்வகர்மாவும் தனது மந்திர பலத்தால் பெரும் வில் ஒன்றை தயாரித்தார். அதை ஒரு வண்டியில் வைத்து 300 பேர் தள்ளி கொண்டு வந்தார்கள். அந்த பெரிய வில்லை அனாயாசமாக எடுத்து நான் ஏற்றினார் ருத்ரன். இந்த வில் மிக சிறப்பாக உள்ளதே என விஸ்வகர்மாவை பாராட்டினார். எங்கள் ருத்ரன் போருக்கு தயாராகிவிட்டார், உங்கள் திருமால் தயாரா என்று நாரதரிடம் கேட்டான் இந்திரன். நாரதர் திருமாலை தேவலோகத்துக்கு அழைத்து வந்தார். அவரிடம், உங்களுக்கும் ருத்ரனுக்கும் வில் யுத்தம் வைத்து பார்த்து உங்களில் யார் பெரியவர் என்று அறிய விரும்புகிறேன் என்றான் இந்திரன். அனாவசியமான இந்த போரை தவிர்க்க எண்ணிய திருமால், ருத்ரன் இப்போருக்கு சம்மதம் தெரிவித்தாரா என்று கேட்டார். அவர் வில்லுடன் தயாராக இருக்கிறார் என இந்திரன் சொல்லவே வேறு வழியின்றி திருமாலும் சம்மதித்தார். திருமாலே, நீங்கள் உங்களது வில்லான ஷார்ங்கத்தை இப்போரில் பயன்படுத்தக்கூடாது, அதற்கு பதில் விஸ்வகர்மா ஒரு வில்லை தயாரித்து தருவார், அதையே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றான் இந்திரன். அதற்கு சம்மதித்தார் திருமால். திருமாலை எதிர்த்து போர் புரியும் மனமில்லாமல் ருத்ரனும், ருத்ரனை எதிர்த்து போர் புரியும் மனமில்லாமல் திருமாலும் போர்க்களத்துக்கு வந்தார்கள். ருத்ரன் தனது வில்லை தூக்கி பிடித்து அதில் அம்பை பூட்டினார். இந்த யுத்தம் எப்படியாவது நடைபெறாமல் நின்று போக வேண்டும் என மனதார எண்ணினார் ருத்ரன். விஸ்வகர்மா தந்த வில்லை தன் கையில் எடுத்த திருமால் நானேற்றி அந்த நாணை இழுத்தார். அந்த நாணிலிருந்து எழும்பிய டங்கார ஒலியால் ருத்ரன் கையில் இருந்த வில் முறிந்து விட்டது. திருமால் வெற்றி பெற்றார் என தேவர்கள் தீர்ப்பளித்தார்கள். நல்ல வேளை, போர் நடைபெறாமல் நின்று போனது என ருத்ரனும் மனமகிழ்ந்தார். அந்த போரில் ருத்ரன் கையில் இருந்த வில் தான் பின்னாளில் ஜனகனிடம் வந்து சேர்ந்தது. அந்த வில்லை முறித்து ராமன் சீதையை மனம் புரிந்தான் என்பது வரலாறு. இவ்வாறு ருத்ரன், பிரம்மா, இந்திரன் போன்ற அனைத்து தேவர்களையும் வீழ்த்தக்கூடிய வல்லமை படைத்தவராக திருமால் விளங்குவதால் அவர் ஜேதா என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 150வது திருநாமம். ஜேதா என்றால் அனைவரையும் வெல்பவன் என்று பொருள். ஜேத்ரே நமக என்று தினமும் சொல்லி வரும் பக்தர்கள் தங்கள் வாழ்வில் மேற்கொள்ளும் எல்லா செயல்களிலும் வெற்றி பெறும்படி திருமால் அருள் புரிவார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.